தனிநபரை முன்னேற்ற மாதிரியான பாடத்திட்டங்கள் இல்லை. பாடத்திட்டங்கள்லாம் எப்படி இல்லை? ஒரு தனிநபரை ஒருத்தர் பெருசாக்குற மாதிரியான பாடத்திட்டங்கள் இல்லை. ஆனால் தான் நான் பாடத்திட்டங்களை வகுத்து உங்களுக்கு பாடம் சொல்லித்தரேன். புரியுதா நான் சொல்கிறேன்? உங்களை உயர்த்துகிற மாதிரியான பாடத்திட்டங்கள் உங்களுக்கு இல்லை. நீங்கள் கொண்டாட பிறந்தவீர்கள்னு எந்த புத்தகமே சொல்ல. ஏன்னா சொல்லிதா பாரு, இதிகாச புராணங்கள்லாம் சொல்லிதா, அது அண்டர்லைன் பண்ணி எடுக்கவே இல்லை. உங்களுக்கு மகாபாரதத்தை சொல்லி கொடுத்தானுங்க, இந்த பாயிண்ட்டை சொன்னதே இல்லை. என்ன சொன்னாங்களா? இவர் தேரோட்டியை மதிச்சார், இவர் தேரோட்டி மதியல்னு. கிருஷ்ண பரமாத்மான்னு தான் சொன்னானுங்க, தேரோட்டின்னு சொல்லவே இல்லை. இவன் ஒரு தேரோட்டி, அவன் ஒரு தேரோட்டி. புரியுதா? கிருஷ்ண பரமாத்மான்றதுனால பேச்சை கேட்டாருன்னு நீங்கள் மயங்கினன்றதுனால, தேர் ஓட்டினா கூட அவன் பேச்சை கேட்பேன் என்ன பண்ணான்? ஒருத்தன் நின்னான். மாடு மேய்க்கிறவனா இருந்தால் கூட பரவாயில்ல, அவனுக்கு மரியாதை கொடுப்பேன்னு ஒருத்தன் நின்னான். அடுத்த வீட்டில் போய் திருடின வந்தானா கூட அவன் விசேஷமானவன் தான் ஒருத்தனை ஒத்துக்கினான். அப்போ அதில் என்ன பேசப்பட்டிருக்குதே? நீ என்ன பார்த்த அதில்? அப்புறமா கிருஷ்ண பரமாத்மா வந்தார், பின்னால் இருந்து ஈர்த்தார். அவா வந்தா இவா நந்தா. டே, இதுவா பேசுறதுக்கு வந்தது அந்த புக்கே? அப்போ உன்னை திசை திருப்பத்துக்காக பாடம் எப்படி நடத்தப்படுது? புரியுதா? அப்போ தர்மங்களை சரியாக புரிஞ்சுக்கோங்க. நான் வாழணும், பிரித்தியார் வாழணும். நான் வாழணும், பிரித்தியார் வாழணும், நான் சாவணும்னு கிடையாது. ஆனால் உனக்கு என்ன சொல்லித்தரானுங்க? அவள் பெரியவா, அவள் வாழணும், நீ. ஆனால் யார் வாழணும்? நீ பல்லக்கு தூக்கு. அதுக்கு காரணம் நீ வாழ்கிறதுக்காக, அவன் வாழ்கிறதுக்காக இல்லை. தப்பு இல்லை. பல்லக்கு எதனால் தூக்கணும்? இறங்கணுன்னே கூலி கொடுக்க போகிறான், அவள் தான் வேலை முடிஞ்சிச்சு. அப்படி தானே? அவன் பேலுவான், இல்லை அவனுக்காக நீ பேலுவியா? அடுத்த மலத்தை உன்னால் கழிக்க முடியுமா?